செய்திகள் வாசிப்பது திவ்யா தமிழரசன். இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலையில் 70 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்திய வானிலை ஆய்வு மையம் புதுச்சேரிக்கு பலத்த மழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அருகே முன்விரோதம் காரணமாக வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய புதுச்சேரி ரவுடியை போலீசார் தேடி வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலையில் 70 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரியிலிருந்து முதலியார்பேட்டை வழியாக கடலூர் செல்லும் பிரதான சாலையில் எப்போதும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாகவே காணப்படும். மேலும் கடலூர் சாலை நடுவே உள்ள ரயில்வே கேட் தினமும் குறைந்தது 7 முறை மூடி திறப்பதால் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்தது. இந்த நிலையில் போக்குவரத்து நெரிசலுக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் புதுச்சேரி கடலூர் சாலையில் 70 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்க திட்டமிடப்பட்டு அதற்கான அடிக்கோல் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து மேம்பாலம் அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். இந்திய வானிலை ஆய்வு மையம் புதுச்சேரிக்கு பலத்த மழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக புதுச்சேரியில் நாளை வரை பலத்த மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. எனவே பொதுமக்கள் பாதுகாப்புடன் செயல்பட வேண்டும். தங்களது வீட்டுக்கு தேவையான மளிகைப் பொருட்கள், அத்தியாவசிய மருந்துகளை தேவைக்கேற்ப வாங்கி இருப்பு வைத்துக் கொள்ள வேண்டும். அவசர கால பயன்பாட்டுக்காக மின்கலன்கள், மெழுகுவர்த்தி, தீப்பெட்டிகள் ஆகியவற்றை தயார்படுத்தி வைத்துக் கொள்ள வேண்டும். முதியோர், உடல்நலம் குன்றியோர் பாதுகாப்பான இடம் அல்லது நிவாரண முகாம்களில் தங்கிக் கொள்ள வேண்டும். மின்கம்பங்கள் மற்றும் அறுந்து கிடக்கும் மின்கம்பிகளை தொடக்கூடாது. கழிவுநீர் குழாய்களில் அடைப்புகள் இருந்தால் உடனடியாக உள்ளாட்சி நிர்வாகத்துக்கு தெரிவிக்க வேண்டும். சாத்தனூர் மற்றும் வீடூர் அணையிலிருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதன் காரணமாக வெள்ள அபாயம் ஏற்படுவதால் சங்கராபரணி மற்றும் தென்பெண்ணை ஆற்று அருகில் கரையோரம் வசிக்கும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அருகிலுள்ள அரசு நிவாரண முகாம்களில் பாதுகாப்பாக தங்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அருகே முன்விரோதம் காரணமாக வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய புதுச்சேரி ரவுடியை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ஆட்டுப்பட்டியைச் சேர்ந்தவர் சுனில். ரவுடியான இவர் மீது கஞ்சா, அடிதடி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. விழுப்புரம் மாவட்டம் கண்டமங்கலம் அடுத்து சித்தலம்பட்டு காலனியைச் சேர்ந்த ஸ்னேகா என்ற பெண்ணை சுனில் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். தாய் வீட்டிற்கு சென்றிருந்த மனைவி ஸ்னேகாவை பார்க்க சுனில் கடந்த 8ஆம் தேதி சித்தலம்பட்டிக்கு சென்றபோது அதே பகுதியைச் சேர்ந்த நண்பர்கள் யாஷிக், கவியரசன் உள்ளிட்டோருடன் திருக்கனூரில் உள்ள மதுக்கடையில் மது அருந்தியுள்ளார். அப்போது இருவருக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று முன்தினம் இரவு 11 மணிக்கு கவியரசன் வீட்டின் முன்பு பயங்கர சத்தத்துடன் ஒரு பெட்ரோல் வெடிகுண்டு சிதறியது. அதிர்ஷ்டவசமாக அப்போது மக்கள் நடமாட்டம் இல்லாததால் யாருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இதுகுறித்து தகவல் அறிந்து கண்டமங்கலம் இன்ஸ்பெக்டர் சுரேஷ் பாபு, சப் இன்ஸ்பெக்டர் விஜயகுமார் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் முன்விரோதம் காரணமாக ரவுடி சுனில் பெட்ரோல் குண்டு வீசியது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிந்து தலைமறைவான சுனிலை தேடி வருகின்றனர். சூப்பர் ஸ்டார் ரஜினியின் 74வது பிறந்தநாள் விழா, கொட்டும் மழையில் அன்னதானம் மற்றும் ஏழை எளிய மக்களுக்கு ஆடைகள் வழங்கி கொண்டாட்டம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தின் 74வது பிறந்தநாளை முன்னிட்டு புதுச்சேரி தலைமை ரசிகர் மன்றம் சார்பில் மாநில ஒருங்கிணைப்பாளர் ரவிச்சந்திரன் தலைமையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதன்படி ரஜினிகாந்த் ரசிகர்கள் அருள்மிகு பாலமுருகன் கோவில் மற்றும் சக்திவேல் பரமானந்தா சித்தர் மடத்தில் சிறப்பு பூஜை செய்தனர். தொடர்ந்து புதிய பேருந்து நிலையம் அருகே 500க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கொட்டும் மழையில் அன்னதானம் வழங்கி கொண்டாடப்பட்டது. மேலும் 300 ஆட்டோ தொழிலாளர்கள் மற்றும் 500 தூய்மை பணியாளர்கள் என அனைவருக்கும் இலவச புடவைகள்,
மற்றும் போர்வை, பேண்ட் சட்டைகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் ரஜினிகாந்த் ரசிகர்கள் பாண்டியன், பரிமளம், மோகன், கலைக்கதிரவன், விஜி, குமார், செல்வம், இரண்யன், கருணாமூர்த்தி, தயாளன், கோவிந்தராஜு, ராதாமணி, பாபு மற்றும் தாய்வீடு பாண்டியன், பாயும்புலி செல்வம், கருணா உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். விழாவின் முடிவில் சுமார் 500 பேருக்கு லட்டுகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்தநாளையொட்டி புதுச்சேரியில் அவரது ரசிகர்கள் மணக்குள விநாயகர் ஆலயத்தில் தங்கத்தேர் இழுத்து வழிபட்டனர். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிறந்த நாளை உலகம் முழுவதும் உள்ள அவரது ரசிகர்கள் இன்று கொண்டாடி வருகின்றனர். அந்த வகையில் புதுச்சேரியில் ரஜினிகாந்த் பிறந்த நாளை அவரது ரசிகர்கள் வெகு விமர்சையாக கொண்டாடி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் ரஜினிகாந்த் தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் அனைத்து தொகுதிகளிலும் ரஜினி தலைமை ரசிகர் நற்பணி மன்றம் சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாநில செயலாளர் பிரபாகர், மாநில நிர்வாகிகள் குமார், கோபி, காமராஜ், ரமேஷ், ராமச்சந்திரன், தாரகை ராஜா, இணை செயலாளர் ஆட்டுப்பட்டி பாஸ்கர் உட்பட பலர் செய்திருந்தனர். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் உள்ள ஆரியபாளையம் மேம்பாலம் சேதமடைந்துள்ள நிலையில் விரைவில் சரி செய்ய வேண்டுமென வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் ஆரியபாளையம் பகுதியில் உள்ள பழைய மேம்பாலம் மழையால் சேதமடைந்ததை அடுத்து 72 கோடி மதிப்பீட்டில் 360 மீட்டர் நீளம், 18 மீட்டர் அகலத்தில் பாலம் புதிதாக கட்டப்பட்டது. இந்த பாலத்தை கடந்த அக்டோபர் 28ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரெங்கசாமி திறந்து வைத்தனர். போக்குவரத்திற்காக திறந்து வைக்கப்பட்ட பாலம் திறந்து 1 மாத காலம் ஆகிய நிலையில் பாலம் சேதமடைந்துள்ளது. இதனால் வாகன ஓட்டிகள் அச்சத்துடன் பாலத்தை கடந்து வருகின்றனர். பெரும் விபத்து ஏற்படும் முன்பு உடனடியாக பாலத்தை சீரமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். ஃபெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட பனையடிக்குப்பம் கிராமத்திற்கு திமுக சார்பில் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. ஃபெஞ்சால் புயலால் பாதிக்கப்பட்ட பனையடிக்குப்பம் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏ வழங்கினார். பாகூர் கொம்யூன் பஞ்சாயத்திற்குட்பட்ட பனையடிக்குப்பம் கிராமம் ஃபெஞ்சால் புயலால் மிகவும் சேதமடைந்தது. புயல் காரணமாக அப்பகுதி மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அப்பகுதி மக்களை திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் பாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் ஆகியோர் சந்தித்து ஆறுதல் கூறினர். மேற்கொண்டு அப்பகுதியைச் சேர்ந்த 300க்கு மேற்பட்ட பொதுமக்களுக்கு அரிசி, பாய் மற்றும் வேட்டி புடவை அடங்கிய தொகுப்பினை புதுவை திமுக அமைப்பாளர் சிவா மற்றும் பாகூர் எம்எல்ஏ செந்தில்குமார் ஆகியோர் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் நெட்டப்பாக்கம் திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், திமுக துணை அமைப்பாளர்கள் தேவேந்திரன், திருநாவுக்கரசு, உருளையன்பேட்டை திமுக தொகுதி செயலாளர் சக்திவேல், லாஸ்பேட்டை திமுக தொகுதி செயலாளர் தியாகராஜன் மற்றும் பனையடிக்குப்பம் நிர்வாகிகள் மோகன்ராஜ், குமரவேல், ஸ்ரீதர், பன்னீர்செல்வம், வினோத்குமார், பாலு, குணசேகரன் உட்பட பொறுப்பாளர்கள், கட்சி உறுப்பினர்கள் மற்றும் பொதுமக்கள் ஆகியோர் உடனிருந்தனர். முத்தியால்பேட்டை தொகுதியில் ரூபாய் 17,50,000 மதிப்பில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியிலிருந்து 17,50,000 மதிப்பில் சோலை நகர், கண்ணதாசன் வீதி மற்றும் ரங்கவிலாஸ் தோட்டம் பின்புறம் உள்ள மகாத்மா காந்தி வீதியில் புதிய சிமெண்ட் சாலைகள் அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. விழாவில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். மேலும் விரைந்து பணிகளை முடிக்குமாறு அதிகாரிகளிடம் அறிவுறுத்தினார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் பழனிராஜா, இளநிலை பொறியாளர் சிவசுப்பிரமணியம் மற்றும் நகராட்சி ஊழியர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் 8 பேரிடம் 10,14,000 ரூபாய் மோசடி செய்த சைபர் கிரைம் கும்பலை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி ராம்ஜி நகரைச் சேர்ந்தவர் கோவிந்தன். இவரது மொபைல் போனுக்கு ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து வீட்டிலிருந்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என SMS வந்தது. இதை உண்மை என நம்பி கோவிந்தன் பல்வேறு தவணையாக 5,15,000 ரூபாய் முதலீடு செய்து ஏமாந்தார். குருமாம்பேட் ஜெனிஃபரிடம் 2 லட்சம், சண்முகாபுரம் சோமசுந்தரிடம்
1,48,000, ஏனாம் ஸ்ரீதேவி என்ற பெண்ணிடம் 1,00,000, அரியூர் சுதாகரிடம் கிரெடிட் கார்டு அப்டேட் செய்வதாக கூறி 23,000, ரங்கப்பிள்ளை வீதியைச் சேர்ந்த ராஜி என்பவரிடம் 15,500, காரைக்கால் நிதிஷ்குமார் ஜாவிடம் 7,000, தட்டாஞ்சாவடி ஜனார்த்தனிடம் 5,000 ரூபாய் மோசடி செய்யப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் ஒரே நாளில் 8 பேரிடம் 10,14,000 ரூபாயை ஆன்லைன் மோசடி கும்பல் மோசடி செய்துள்ளது. இது தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து மோசடி கும்பலை தேடி வருகின்றனர். ஆண்டுக்கான புதுவை அரசின் சிறந்த திரைப்படத்துக்கான சங்கரதாஸ் சுவாமிகள் விருது காதல் தி கோர் திரைப்படத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குநர் ஜியோ பேபி இயக்கத்தில் கடந்த 2023 ஆண்டு நவம்பர் மாதம் வெளியான இந்த மலையாள மொழி திரைப்படத்தில் நடிகர் மம்முட்டி, நடிகை ஜோதிகா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படம் புதுவை அரசின் சங்கரதாஸ் சுவாமிகள் விருதுக்கு தேர்வாகியுள்ளது. புதுச்சேரியில் உள்ள பிரான்சிஸ் அரங்கில் நாளை தொடங்கும் திரைப்பட விழாவில் முதல்வர் ரங்கசாமி விருதை வழங்கவுள்ளார். இயக்குநர் ஜியோ பேபி விருதை பெற்றுக்கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் மற்றும் வடிகால் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திருபுவனை கிராமத்தில் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 14 லட்சம் மதிப்பீட்டில் திருபுவனை கிராமத்தில் உள்ள திருமுருகன் நகர், பாலாஜி நகர் மற்றும் வரதராசு நகர் உள்ளிட்ட பகுதிகளில் உட்புற தெருக்களுக்கு கருங்கல் ஜல்லி சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதேபோல திருபுவனை கிராமத்தில் உள்ள பனந்தோப்பு பகுதி உட்புற தெருக்களுக்கு சாலையை மேம்படுத்துதல் மற்றும் பக்கவாட்டில் வாய்க்காலை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 26,20,000 ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பிரமுகர்கள், சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவாளர்கள் மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மிஸ்டு கால் மூலம் அரசு மானியத்தை விட்டுக் கொடுக்கலாம் என குடிமைப் பொருள் வழங்கல் துறையின் இயக்குநர் சத்யமூர்த்தி அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறையானது கௌரவ பச்சை நிற ரேஷன் கார்டுகளை எளிதாக பெற வழிவகை செய்துள்ளது. புதுச்சேரியில் செல்வந்தர்கள், மேல்தட்டு மக்கள் என யார் வேண்டுமானாலும் தாமாக முன்வந்து கௌரவ பச்சை நிற ரேஷன் கார்டுதாரர்களுக்கு விண்ணப்பிக்கலாம். இத்துறையின் மானியங்களை விட்டுக் கொடுத்து புதுச்சேரி பொருளாதாரத்திற்கும் நலிவடைந்த மக்களுக்கும் அந்த மானியங்களை சென்றடைய செய்யலாம். 9940526112 என்று மொபைல் எண்ணிற்கு மிஸ்டு கால் கொடுப்பதன் மூலம் இச்சேவையை பெற முடியும். மேலும் ரேஷன் கார்டில் உள்ள உறுப்பினர்களின் ஆதார் எண்கள், மொபைல் எண்கள், ரேஷன் எண்கள் ரேஷன் கார்டுடன் இணைக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளலாம். இறந்த உறுப்பினர்கள் ரேஷன் கார்டில் நீக்கப்பட்டுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் ஆன்லைன் மூலம் இந்த சேவையை பெறலாம். இல்லையெனில் உரிய ஆவணங்களுடன் இந்த துறையை அணுகி பெறலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மீண்டும் முதன்மை செய்திகள். புதுச்சேரி கடலூர் சாலையில் 70 கோடி ரூபாய் செலவில் ரயில்வே மேம்பாலம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்திய வானிலை ஆய்வு மையம் புதுச்சேரிக்கு பலத்த மழை எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் பொதுமக்கள் பாதுகாப்புடன் இருக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் அறிவுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அருகே முன்விரோதம் காரணமாக வீட்டின் முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய புதுச்சேரி ரவுடியை போலீசார் தேடி வருகின்றனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.